அன்பு நண்பர்களை வணக்கம். நான் உங்களுடைய ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஸ்ரீராம் ஆதித்யா. இந்த ஆனி மாதத்தில் மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தில் மாதம் பிறக்கிறது உங்களுடைய 9ஆம் வீட்டில் சன்லைட் படும்போது இந்த மாதம் பிறக்கிறது. கன்னி ராசியில் மாதம் பிறக்கிறது. ஆக மகர ராசிக்கு அது 9ஆம் வீடாக வருது, பாக்கிய வீடாக வருது. இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன சாதகமான கிரகங்கள் இருக்குது? சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துல ஜம்முன்னு தைரிய வீரிய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். செவ்வாய் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் 4ஆம் வீட்லேயும் பிற்பகுதியில் 5ஆம் வீட்லேயும் முதல் வாரத்துக்கு அப்புறம் 5ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கார், குருவோடு சேர்ந்து இருக்கார். ஸோ இந்த 3 பிளானட் சனி செவ்வாய் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இந்த மாதங்களில் இருக்குது. உங்கள் ராசிநாதன் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ உங்கள் முயற்சிகளில் ஒரு மாற்றம் தெரியும். ஒரே பாதையில் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு புது பாதையை தேர்ந்தெடுப்பீங்க. அதனால் இந்த மாதத்தில் வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. 10 கூடையவர் 7ல் இருக்கார். உங்களுடைய வாடிக்கையாளர்கள் புதிதாக வருவாங்க. பழைய நபர்களை தொடர்ந்தாலும் உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர் வருவாங்க. அந்த வாடிக்கையாளர்களை கவர்ற விதமாக உங்கள் தொழிலில் நிறையா ஆஃபர்ஸ்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுத்து புதிய வாடிக்கையாளர்களை கொண்டு வருவீங்க. வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் வேறு கன்சர்ன், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி, அந்த மாதிரி புதிய வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. வேறு நாடுகள்லேருந்து வந்து கிடைப்பாங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் போயிட்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வெளிநாட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு உண்டாகும். எப்பயுமே மகரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக தொழில் செய்கிற ராசி. ஏன்னா காலபுருஷனுடைய 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் மகரத்தில் தான் உச்சம் பெறுவார். ஒரு சின்ன தொழிலை கொடுத்தீங்கன்னா கூட அதை நல்லா பெருசாக விரிவு பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி மகர ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே தொழிலை ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய அறிவும் ஆற்றலும் இருக்கும். கடின உழைப்பாளிகள். அதனால் வந்து அவங்களுக்கு தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுங்கிறது ஒரு கைவந்த கலையாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பணியாளர்கள் ஊழியர்கள் ஆள் பற்றாக்குறையெல்லாம் நீங்கிடும். ஏன்னா இந்த மகர ராசி நேயர்களுக்கு நிறைய இந்த 7.5 சனி 2ல் ராகு 8ல் கேது அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருந்தது. 3ஆம் அதிபதியும் 6ல் இருந்தார். கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வேலை செஞ்சவங்களாம் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வெளில போயிருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் புதிய பணியாளர்கள் வந்து சேருவாங்க. நம்பிக்கையான பணியாளர்கள் வந்து சேருவாங்க. அதுவும் இன்னும் சொல்லணும்னா உங்களுடைய திசையிலிருந்து நேர் எதிர் திசை. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எதிர் கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஊழியர்கள் வந்து கிடைக்கலாம். நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா அந்த ஊரினுடைய எதிர் திசையிலேருந்து வந்து கிடைக்கலாம். 7th பிளேஸில் குரு இருக்கார். ஆக அந்த ஊழியர்கள்லாம் வந்து நம்பிக்கையான நபர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. வீடு வாகன யோகம் உண்டாகும். ஏன்னா செவ்வாய் ருச்சக யோகத்தில் 4ஆம் வீட்டில் இருந்து செவ்வாய் 5ஆம் வீட்டுக்கு போகிறார். உங்கள் சொந்த ஊருக்கு அருகாமையில் கூட நீங்கள் வீடு வாகன யோகங்கள்லாம் பெறுவீங்க. ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கீங்க, அதை என் சொந்த ஊருக்கு அருகாமையில் கொண்டு போய் பண்ணால் நல்லாயிருக்கும், பண்ணுவீங்க, ரொம்ப அற்புதமாக நடக்கும். ஒரு பெரிய டவுனில் என்னால் இடம் வாங்க முடியல, கொஞ்சம் அவுட்டர் பிளேஸ், மகரம்ங்கிறதே ஊரினுடைய அவுட்டரை குறிக்கும். அந்த மாதிரி பகுதியில் நான் ஒரு இடம் வாங்கி புதுசாக தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது பலிதமாகும். அதுக்கான முயற்சிகள் எடுங்க, சக்ஸஸ் ஆகும். குழந்தைங்களுடைய உடல்நலில் சிறு குழந்தைகள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டுறாங்கன்னா சனி செவ்வாய் சந்திப்பு அந்த 5ஆம் வீட்டுக்கு இருக்குது. சைக்கிள் ஓட்டுறது, இந்த மாதிரி புதிய வாகனங்கள் பழகிறது, இதெல்லாம் அவங்கள கொஞ்சம் எச்சரிக்கை பண்ணணும். வேகமாக போகக்கூடாது, பொறுமையாக போகணும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணணும். ஏன்னா அந்த 5ஆம் வீட்டுக்கு சனி செவ்வாயினுடைய பார்வை இருக்குது. பெரிய பாதிப்புகள் இல்லை. ஏன்னா 8ஆம் அதிபதி கிடையாது, 3ஆம் வீட்லேயும் 4ஆம் அதிபதியும் சந்திக்கிறார். ஆக சிறு சிறு வாகனங்களை பழகும்போது அவங்க கீழே விழுறது மேலே விழுறது அந்த மாதிரியான தொல்லைகள் வரும். அதனால் அவங்கள வந்து எச்சரிக்கை பண்ணணும். உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளிடம் உள்ள மனக்கசப்புகள் வரலாம். ஏன்னா சூரியன் 6ல் இருக்கார். உத்தியோகம் பார்க்குறீங்க, உங்களுடைய ஹையர் அஃபீஷியலோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போகலாம். 5/7/2026 அந்த ஜூலை 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பணவரவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நினைவுத்திறன் மேம்படும். எனக்கு வந்து படிக்கிறேன், ஞாபகத்தில் வச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா குழந்தைகள் வந்து அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நினைவுத்திறன் மேம்படும். பௌர்ணமி அன்னைக்கு பால் சாதம் இரவு நேரங்களில் நிலா வெளிச்சத்தில் கொடுங்க. ஏன்னா சந்திரன் வந்து நினைவுக்கு அதிபதி. சந்திரன் பாலை குறிக்கக்கூடிய கிரகம். ஆக வந்து நல்ல மொட்டை மாடியில் பழைய காலத்தில் நிலாச்சோறு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு பால் சாதம் கொடுங்க. அவங்களுடைய நினைவுத்திறன் மேம்படும். இவ்வளோ நல்ல பலன்கள் நடந்தாலும் ராகு கேதுங்கிற 2 பிளானட் வந்து தடையாக இருக்குது. திருப்திப்பட மாட்டார் மகர ராசி என்பர். இவ்வளோ நல்லது நடந்தாலும் கூட எனக்கு இன்னும் நான் நினச்ச மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணலை அப்படிம்பார் இந்த மாதத்தில். அப்போ 2ல் ராகு 8ல் கேது. எங்கே வந்து புற்று வழிபாடு நடக்கிறதோ அந்த இடத்துல போயிட்டு அம்மன் கோயிலாக இருக்கலாம், ஈஸ்வரன் கோயிலாக இருக்கலாம். இப்போ சங்கரன் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே புற்று மண் தான் பிரசாதம். அந்த மாதிரி புற்றுடைய கோயில்களில் போயிட்டு நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
பெரிய சக்ஸஸ் தரும். இந்த மகர ராசி நேர அன்பர்களுக்கு வந்து ஹெல்த், உடல் அசதி, உடல் சோர்வு, இது ரெண்டும் வந்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும். சூரியன் 6ஆம் வீட்டில் இருக்கார். விட்டமின் குறைபாடுகள் ஏதாவது ஏற்படலாம். இதை கவனிச்சிங்கன்னா இந்த காலம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய உணவுகளில் வந்து பழங்கள் எடுத்துங்க. அது வந்து உங்களுடைய விட்டமின் குறைபாட்டை சரி செய்யும். அதிர்ஷ்ட தெய்வம் 7ல் சுக்கிரன் இருக்கார். டைரெக்டாக மகாலட்சுமி தான். பெருமாள் கோயிலில் உள்ள தாயார் சன்னதிக்கு போங்க, நல்ல ஒரு பால் அபிஷேகம் பண்ணுங்கள், அல்லது நல்ல நெய் தீபம் வாங்கி கொடுங்க, அல்லது நல்ல தயிர் சாதம் பிரசாதமாக போட சொல்லி அங்கே இருக்கிற அன்பர்களுக்கு சிறப்பாக வெள்ளிக்கிழமையில் கொடுத்துட்டு வாங்க. பணவரவுகளையும் தனவரவுகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் சிறப்பாக பெறுவீங்க. அதிர்ஷ்ட வர்ணம், மகர ராசினாலே சுக்கிரன் தான் யோகாதிபதி. பச்சை அணியலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் குரு சேர்ந்திருக்கு, மஞ்சள் அணியலாம், சிறப்பாக இருக்கும். மேற்கண்ட பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கள். இந்த மாதத்தை சக்ஸஸாக திருப்தியாக கொண்டாடுங்க. வாழ்க வளமுடன்.